பட்டியல் இன மக்களின் இடஒதுக்கீட்டிற்காக முதல் குரல் எழுப்பிய இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபம் அருகே வெண்கல சிலை அமைத்து முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்க வேண்டும் என அவரது கொள்ளுப்பேத்தி நிர்மலா அருள் பிரகாஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் வரலாறு பள்ளி பாடத்திட்டங்களில் இடம்பெற வேண்டும் என்றும் ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பஞ்சமி நிலங்களை மீட்டு தகுதியான மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கிராமப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். ராஜ்பவனில் இரட்டைமலை சீனிவாசனுக்காக மணிமண்டபம் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கோரினேன். இந்த கோரிக்கையை அதிகாரிகள் எழுதி தர சொன்னார்கள். நானும் என் தாயாரும் நான் எழுதினேன், கையெழுத்து போட்டு கொடுத்தோம். உடனே அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடிக்கல் நாட்டினார்கள். அப்படித்தான் கிண்டி ராஜ்பவனில் இரட்டைமலை சீனிவாசன் மணிமண்டபம்க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்படி அடிக்கல் நாட்டப்பட்டு பிறகு அது மணிமண்டபமாக எழுப்பப்பட்டது. ஆனால் அங்குள்ள சிலை ஃபைபர் கிளாஸில் இருக்கின்றது. அப்பொழுதே எல்லோரும் எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். ஏனென்றால் அனைத்து தலைவர்களுக்கும் வெங்கல சிலை இருக்கும் பொழுது இரட்டைமலை சீனிவாசனுக்கு மட்டும் ஏன் ஃபைபர் கிளாஸ் சிலை என்று கேட்டார்கள். எனவே என்னுடைய முதல் கோரிக்கை என்னவென்றால், அந்த ஃபைபர் கிளாஸ் சிலையை அப்புறப்படுத்திவிட்டு வெண்கல சிலை, இரட்டைமலை சீனிவாசனுக்கான வெண்கல சிலை அமைக்கப்பட்டு அதை நம்முடைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கரங்களால் அதை திறந்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய முதல் கோரிக்கை.